சுகாதார சீர்கேட்டுடன் உணவு வழங்கிய கடை உரிமையாளருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை கடை உரிமையாளரை கடந்த 13 மாதங்களுக்கு மேலாக நீடித்த சட்ட போராட்டத்துக்கு பின் குற்றவாளியாக இனங்கண்ட நீதிமன்றம் அபராதம் விதித்து வழக்கினை முடிவிற்கு கொண்டு வந்துள்ளது. கடந்த 2025 பிப்ரவரி 2 அன்று சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட கல்லரிச்சல் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்கு உட்பட்ட சங்க ஒன்று கூடலில் வழங்கப்பட்ட இரவு விருந்தில் பொரித்த கோழியில் புழுக்கள் இருந்தமை கண்டறியப்பட்டிருந்தது. அத்துடன் சம்பவத்தினத்தன்று கடை உரிமையாளருடன் சங்க ஒன்று கூடலில் ஈடுபட்டவர்கள் தர்க்கம் செய்த நிலையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதற்கமைய சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து சுகாதார தரப்பினர் கடந்த 13 மாதங்களுக்கு மேலாக நீடித்த சட்ட போராட்டத்துக்கு பின்னர் குறித்த உணவு வழங்கிய நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின் கடையை மூடிவிட்டு தலைமறைவான வெளியூர் கடை உரிமையாளர் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கும் 3 முறை முன்னிலையாகாமல் தவிர்த்து வந்த நிலையில் இறுதியில் நீதிமன்ற பிடி உத்தரவு மூலம் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அத்துடன் தான் நிரபராதி என வாதாட முற்பட்ட போதிலும் பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவின் வலுவான சாட்சியங்கள் மற்றும் அனுபவ ரீதியான சட்டவாதங்களின் அடிப்படையில் அவரால் உண்மையை மறைக்க முடியாமல் அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்நிலையில் குற்றவாளியின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வழக்கு நிறைவு செய்யப்பட்டது.